என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டெய்லி வீட்ல வேலை செய்றோம். இதுல அத்தியாவசியமா செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகள பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வீடு பார்க்கறதுக்கு எப்பவுமே மெஸ்ஸி இல்லாம நீட்டா தெரியும். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "நீங்க பேசுறது உங்க ஓன் வாய்ஸா? ரோபோட் மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னோட ஓன் வாய்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு இங்க வந்து பெங்களூர் நான் செட்டில் ஆகி. நெறைய நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கன்னடா மிக்ஸ் ஆகி தான் என்னோட பேச்சே வரும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆரம்பத்துல நான் பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பார்த்து பார்த்து ரொம்ப உஷாரா அப்படி பேசுறதுனால தான் என்னோட வாய்ஸ் அப்படி இருக்கோ என்னமோ தெரியலங்க. ரேவதி அப்படிங்கிற சிஸ்டருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. உங்க குடும்பத்தோட ஆரோக்கியமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோவ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லப் போறது வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வைக்கிற இந்த ஸ்டாண்டு தான். நான் வந்து இத யூட்டிலிட்டில வச்சிருக்கேன். நீங்கலாம் கிச்சன்ல தான் வச்சிருப்பீங்க. இதுல தான் அதிகமா கொசு முக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய கேப்ல பார்த்தீங்கன்னாக்கா, கரப்பான்பூச்சி எல்லாம் சேர்ந்துக்கும். இந்த ஸ்டாண்ட நான் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கிச்சன் ட்ராயருக்கு எல்லாமே நான் புதுசா மேட் வாங்கியிருந்தேன். அதனால பழைய மேட் 2 இருந்தது. அடியில ஹோல்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி டஸ்ட் கீழ விழுந்துகிட்டே இருக்கும். அதனால நான் வந்து ஒரு பிளேட் வச்சு மெஷர்மென்ட் எடுத்து 4 பேஸ்கெட்டுக்குமே அடியில வைக்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யூட்டிலிட்டில வைக்கும்போதே எனக்கு இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னா, கிச்சன்ல வைக்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு டஸ்ட் வரும்னு யோசிச்சு பாருங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் வைக்கும்போது நம்ம என்னதான் கிளீன் பண்ணி அதுல வச்சாலுமே, எப்பவுமே அதுல லைட்டா டஸ்ட் உதிர்ந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம கிச்சன்ல அதிகமா கரப்பான்பூச்சி சேர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாண்ட்லயே அங்கங்க கரப்பான்பூச்சி மருந்தும் ஸ்டிக் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு ஒரு முறையாச்சும் இந்த ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி, நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு வைங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மேட் கட் பண்ணிட்டு, நான் போய் கரெக்ட்டா இருக்கான்னு வச்சு பார்த்தேன். ரொம்பவே கரெக்ட்டா இருந்தது. மிச்சம் இருக்கிற 3 வந்து நான் இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்ப கட் பண்ணிட்டு இருக்க சிசர் வந்து நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். நான்வெஜ் கட் பண்றதுக்காக வாங்குனேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு அது மட்டும் இல்லாம கிச்சன்ல இருக்கிற துணி ஏதாவது கட் பண்ணணும்னாலும், இந்த மாதிரி மேட் கட் பண்ணணும்னாலும் சூப்பரா கட் பண்ணுதுங்க. ஒவ்வொரு கிச்சன்லயுமே இருக்க வேண்டிய முக்கியமான திங்ஸுங்க இது. கிச்சன்ல எல்லா இடத்தையுமே சுத்தம் பண்ணுவோம். பாத்திரமும் அடிக்கடி தேய்ச்சு போட்டுருவோம். ஆனா, இந்த வெங்காய கூட வந்து யாருமே அந்த அளவுக்கு கிளீன் பண்றத நான் பார்த்ததே இல்லைங்க. அதிகமா கொசு மொய்க்கிற இடமும் இதுதான். அதே மாதிரி கரப்பான்பூச்சி சேர்ற இடமும் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெங்காய ஸ்டாண்ட கிளீனா வச்சுக்கோங்க. நெறைய பேரு மழை வந்தா இந்த யூட்டிலிட்டில நனையாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லைட்டா சாரல் அடிக்கும். தண்ணியும் ஃப்ளோர்ல எல்லாம் கீழ வரும். மழை நின்ன உடனே வைப்பர்ல நான் தண்ணி எல்லாமே தள்ளி விட்டுருவேன். கீழ இருக்கிற 2 ரேக்குமே எனக்கு சும்மா தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னும் மார்க்கெட் போகல. போனா தான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும். சாம்பார் வெங்காயம் அப்படியே கொட்டுறத விட நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் வச்சு அது உள்ள வச்சிடுறேன். ஏன்னா எடுக்கிறதுக்கும், யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். 2வது டிப் என்னன்னு பார்க்கலாம். சோஃபால இருக்கிற குஷன் கவர்லாம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் வந்து மெயினா உட்கார்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் தான். இந்த இடத்துல இருக்கிற சோஃபா கவரும் சரி, அதே மாதிரி குஷன் கவரும் சரி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 4, 5 நாள் ஆச்சுனாலே போதும், நம்ம சோஃபால உட்காரும்போதே லைட்டா அப்படியே ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியும். சோஃபால உட்கார்றது மட்டும் இருந்தா பரவால்ல. நம்ம அடிக்கடி படுப்போம். தலையில இருக்கிற ஆயில் எல்லாமே குஷன் கவர்ல ஆகும். இதெல்லாம் 1 வாரத்துக்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நம்ம கண்ணுல படுறது இந்த சோஃபா தான். இந்த இடத்த எப்பவுமே சுத்தமா, மெஸ்ஸி இல்லாம நீட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும்போதும் சரி, கெஸ்ட் யாராச்சும் வரும்போதும் நல்லா நீட்டா, சுத்தமான ஒரு லுக்க தரும். Zudio சின்ன சின்னதா பெர்ஃப்யூம் பாட்டில் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 ரூபீஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை சோஃபால இருக்கிற குஷன்ல லைட்டா இந்த பெர்ஃப்யூம் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பெர்ஃப்யூம் அப்படிங்கிறதுனால ஒரு 4, 5 நாளைக்காச்சும் இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்ம உட்காரும் போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். அடுத்ததா நம்ம ஃப்ரிட்ஜ் தான் பார்க்க போறோம். வீட்ல சமைக்கிற மிச்ச மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதில என்ன இருக்கு, என்ன இல்ல அப்படின்னு பார்க்காம அப்படியே வைக்கிறது தான் நாம செய்ற மிஸ்டேக். ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கே இல்லாம நம்ம யூஸ் பண்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் தான். கிச்சன்ல என்னென்னலாம் மிச்சம் மீதி ஆகுதோ, அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில போட வேண்டியது. நம்ம என்ன போட்டோம், என்ன இருக்கு அப்படின்னு நம்ம திரும்ப பார்க்கறதே கிடையாது.
வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரப்ப, அது உள்ள ஏதாவது எடுக்கணும்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல நம்ம மானமே போயிடும். வாரத்துக்கு ஒரு முறை உள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு, உள்ள இருக்கிற டஸ்ட்டு, மாவு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவேன். வீட்ல ஒரு சில முக்கியமான இடங்கள் இருக்கு. இந்த இடத்த நம்ம பார்த்து பார்த்து அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீடு எப்பவுமே சுத்தமா, நீட்டா இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டு வேலைக்குன்னு யாராவது வச்சா கூட, வீடு மாப் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும் தான் அவங்க செய்வாங்க. ஆனா, அது செஞ்சுட்டா மட்டும் பார்க்கறதுக்கு நம்ம வீடு கிளீனா தெரியாது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, சட்டுன்னு அவங்க கண்ல படுறது, இந்த சோஃபா, டைனிங் டேபிள், பாத்ரூம், கிச்சன், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இடத்த எல்லாமே நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீடு எப்பவுமே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் மெஸ்ஸியா இல்லாம பளிச்சுன்னு தெரியறதுக்கு இன்னொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. பாத்திரம் தேய்ச்சு போடுறதுக்காக ஒரு 2, 3 டப்பும் வச்சுக்கோங்க. ஒரு டப்ல இருக்கிற பாத்திரம் காஞ்சிருச்சுன்னா, அந்தந்த இடத்துல வைக்க வேண்டிய பாத்திரத்தையும் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது, நமக்கு ஏதாவது பாத்திரம் தேவைப்பட்டாலும், சட்டுன்னு நமக்கு தேடுறது ஈஸியா கிடைச்சிரும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட, நம்மட்ட பேசுறதுக்காக கிச்சனுக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி வர சமயத்துல நம்ம கிச்சன் மெஸ்ஸி இல்லாம இருந்துட்டாலே போதும். கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிற மாரி நமக்கு தெரியும். என்னோட வீட நான் எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ்ல ஒண்ணு இதுதாங்க. அடுத்ததா ஹால்ல அங்கங்க ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அத அப்பப்ப எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். என்னோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் வச்சுக்க பிடிக்காது. தேவையான திங்ஸ் மட்டும் லிவிங் ரூம்ல இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதிகமான டெக்கரேஷன் ஐட்டமு, பாட்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்கிறதுனால தான் என் வீடு பார்க்கறதுக்கு எப்பவுமே நீட்டா இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி மெஸ்ஸியா இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததா நாம செய்ற தப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவைச்ச துணிய பெட் மேலயும், சோஃபா மேலயும் அப்படி அப்படியே போட்டு வச்சிட வேண்டியது. துவைச்ச துணி 4 நாள் ஆனா கூட சில பேர் மடிச்சு வைக்காம அப்படியே பெட்ல போட்டு வைக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி துணி பெட் மேலயோ, இல்ல சோஃபா மேலயோ இருந்தா வீடு எப்படிங்க நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டா தெரியும். 4 நாள் இப்படி துணிய போட்டு வச்சுட்டா போதும். நம்ம துவைக்கும்போது துணி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ, நம்ம மடிச்சு வைக்கும்போது அந்த துணியில அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கவங்க துணிய தனித்தனியா மடிச்சு வையுங்க. அவங்கவங்க துணிய அவங்க கையிலேயே குடுத்து வார்ட்ரோப்லயும் வைக்க சொல்லி சொல்லிடுங்க. இதுக்குன்னு தனியா நேரத்த ஒதுக்க முடியலனாலும், டிவி பார்க்குற இடத்துல சோஃபா மேல கொண்டு வந்து இந்த துணியெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. டிவி பார்த்துட்டே மடிக்கும்போது, நமக்கு அந்த மடிச்சு வைக்கிற கஷ்டம் கூட நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி என் வீட்ல பார்த்தீங்கன்னா, துவைச்ச துணிய நான் சோஃபா மேல தாங்க போடுவேன். ஏன்னா, சோஃபால இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் துணி மடிக்கணும் அப்படின்னு. பெட்ரூம்ல கொண்டாந்து மறைவா நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்ப வேணா மடிச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். என்னோட ராசியோ என்னவோ தெரியாது. நான் எப்பல்லாம் வீட்ல போட்டது போட்ட வாக்குல சோம்பேறித்தனமா உட்கார்றனோ, அன்னைக்கு தான் வீட்டுக்கு விருந்தாளியே வருவாங்க. அடுத்ததா நாம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த பெட் மேல இருக்கிற பெட் ஸ்ப்ரெட். கரெக்ட்டா 1 வாரத்துக்கு ஒரு முறை மாத்திடுங்க. 1 வாரம் வரைக்கும் தான் தாங்கும். 1 வாரத்துக்கு மேல ஆச்சுனாக்கா, கண்டிப்பா பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். நமக்கு பார்க்கறதுக்கு சுத்தமா தாங்க தெரியும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டா, ரூம்ல வரும்போதே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ரூம்ல நுழையும்போதே நல்லா சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா, அடுத்தவங்க வீட்டுக்கு போம்போது கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பெட் ஸ்ப்ரெட்டு, சோஃபா கவரு இதெல்லாம் துவைக்கும்போது கண்டிப்பா கம்ஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே போடுங்க. அப்பதான் நம்ம வார்ட்ரோப்ல மடிச்சு வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். வீட்டுக்கு யாராவது வந்துட்டு ஸ்டே பண்றாங்கன்னா கூட, அவங்களுக்கு பெட்ஷீட்டோ, பெட் ஸ்ப்ரெட்டோ குடுக்கும்போது, அவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலும் குடுக்கும். நம்ம தமிழ்நாட்டுல ஓகே. ஆனா, இங்க பெங்களூர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சில்லுன்னு இருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி மந்த்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓவர் குளிரு, ரொம்ப சில்னஸ் இருக்கிறதுனால, போடுற பெட்ஷீட்டு 1 வாரம் கூட இங்க தாங்குறது இல்லைங்க. ரொம்ப அவசியமா கிளீன் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் தான். வாரத்துல 1 நாள் நம்ம செவுத்துல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனா, ஃப்ளோர்ல இருக்கிற டைல்ஸ் அப்படி கிடையாதுங்க. நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மூடி லைசால தண்ணீல மிக்ஸ் பண்ணி இந்த மாரி தெளிச்சு விட்டுட்டு பிரஷ்ஷோ இல்ல தொடப்பத்திலயோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லு பாத்ரூமு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு பிரஷ் எல்லாம் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு இருக்கிற அழுக்க அன்னன்னைக்கு நம்ம தேய்ச்சு எடுத்துட்டாலே போதும். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீலோட பளிச்சுன்னு தெரியும். நான் ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்கல். இந்த பிராண்டு டிமார்ட்ல மட்டும் தாங்க நமக்கு கிடைக்குது. தண்ணி ரொம்ப சாஃப்ட்டான தண்ணி அப்படிங்கிறதுனால நல்லா நுர வரும். அழுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம தேய்ச்சு எடுக்கும்போது ஈஸியா வந்துரும். வீடு கட்டும்போதே பாத்ரூம்ல வெட்டு தனியா, ட்ரை தனியா பிரிச்சு பண்ணதுனால, வெறும் வெட்டு ஏரியாவ மட்டும் குளிக்க போறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துருவேன்.
இப்ப நான் வாஷ் பண்ற இந்த பாத்ரூம் வந்து நாங்க வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதே கிடையாது. வீட்ல 3 பாத்ரூம் இருந்தாலும் எல்லாருமே குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான் நாங்க யூஸ் பண்றோம். தொடப்பம் அங்கேயே வச்சுட்டேன். தண்ணி ட்ரை ஆன உடனே கொண்டு போய் வெளிய வச்சுருவேன். எல்லா இடத்தையுமே பார்த்து பார்த்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, பூஜை ரூம் மட்டும் கிளீன் பண்ணாம இருந்தா எப்படி? நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த பூஜை ரூம் தான். இந்த பூஜை ரூம்ல வைக்கிற பாத்திரங்கள மினிமலா வச்சுக்கோங்க. நெறைய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அத மெயின்டெயின் பண்றதும் கஷ்டம். வாஷ் பண்றதும் கஷ்டமா இருக்கும். விளக்கேத்த 3 விளக்கு, சின்ன சின்ன விக்கிரகங்கள், கற்பூரம் ஏத்துறதுக்காக 1, பூ பழம்லாம் வைக்கிறதுக்கு 1 பிளேட் போதும். அதே மாதிரி விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுக்காக 1 பிளேட் இருந்தா போதும். பித்தள பூஜை சாமானமா இருந்தாக்கா, வாரத்துல 1 நாள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே வெள்ளியா இருந்தா 15 நாளைக்கு ஒரு முறை வாஷ் பண்ணாலே நம்ம போதும். நெறைய சுவாமி ஃபோட்டோ, நெறைய பூஜை பாத்திரம்லாம் வச்சிருந்தா தான் நமக்கு சாமி வரம் குடுப்பாரு அப்படின்னு இல்லைங்க. சிம்பிளான ஒரு விளக்கு வச்சுட்டு நம்ம கற்பூரம் ஏத்துனாலே போதும். குடுக்கணும்னு நெனைச்சா கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு வரம் குடுப்பாரு. வாரத்துல செவ்வாய், வெள்ளி இந்த 2 நாளுமே நான் பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்க மாட்டேன். ஏன்னா, இங்க கர்நாடகால இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அத பார்த்து நானும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா, இன்னைக்கு பூஜை பாத்திரம் கழுவி தான் நம்ம பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. திங்கட்கிழமையோ, புதன்கிழமையோ கூட பூஜை பாத்திரம்லாம் விளக்கி நம்ம பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வந்துட்டா பழைய பூ எல்லாமே எடுத்துட்டு புது பூவ மாத்தி நம்ம பூஜை பண்ணாலே போதும். இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிராமின் ஒருத்தர் இருக்காங்க. மாசத்துல ஒரு டைம் தான் பூஜை சாமானம் எல்லாமே கழுவுவாங்க. பண்டிகை நாள் வந்துருச்சுன்னா வாஷ் பண்ணி தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனா மத்த நாள்ல வந்து மாசத்துக்கு ஒரு முறை தான் வாஷ் பண்ணியே பூஜை பண்ணுவாங்க. இப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி நம்மள தண்டிக்கவும் போறதில்ல. செய்யணும்னு நினைக்கிறத செய்யாம இருக்க போறதும் இல்ல. நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு வீட்ல பார்த்தீங்கன்னா, வசதிக்கு குறைவே கிடையாது. அந்த அளவுக்கு வசதியானவங்க. வாரத்துக்கு ஒரு முறை இப்படி பூஜை பாத்திரம்லாம் கழுவி பொட்டு வச்சு, டெய்லி பூ மாத்திட்டு இந்த மாதிரி விளக்கேத்தி பாருங்க. வீடு அம்சமா, மங்களகரமா சூப்பரா இருக்கும். இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே அத்தியாவசியமா நம்ம வீட்ல எல்லாருமே செய்ய வேண்டிய வேலைகள் தான். இப்படி செஞ்சுட்டாலே போதும், வீடு எப்பவுமே பளிச்சுன்னு மெஸ்ஸி இல்லாம இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? உங்க வீட நீங்க எந்த அளவுக்கு நீட்டா மெயின்டெயின் பண்றீங்க? அப்படிங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்ததா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.